எல்லோருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க புக்கு அப்படி வச்சும்போதே எல்லாம் மறந்துருச்சு. அக்கா வந்து அதுக்குள்ளே ஒன்றுன்னா வச்சு பண்ணாங்க. ஒரு 2010 நினைக்கிறேன், ஷாரு அவருடைய புத்தக விழாவில் அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் உட்காந்துருக்கேன். அப்பயும் இப்படி தான் குறிப்பு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, படிக்கலை. திரும்பி திரும்பி பார்த்தேன், அதுலேயே பயம் வந்துருச்சு. இந்த தடவை நான் புத்தகத்தை படிச்சுட்டு வந்தேன். அன்னைக்கு அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், புத்தக விழா போனால் புத்தகத்தை படிச்சிடணுன்றத அப்போ நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை படிச்சுட்டு போகிற விஷயம். வந்த எல்லாருக்கும் நன்றி. எல்லாருமே வந்தது கடைசி நிமிஷத்தில் தான் சரவணன் சொன்னார், எல்லாருக்கும் சொன்னாருன்னு வைங்க. ஆனால் ஏன் உங்கள் எல்லாத்தையும் சொன்னான்னா, நீங்கள் தான் சொன்னால் வருவீங்க. அவர் கூப்பிட்டா வரக்கூடிய ஆள், நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் தான். அதனால தான் உங்களை வேகமாக அந்த இதில் கூப்பிட்டாரு. அவர் தனக்குன்னு எதுவுமே கேட்கவே மாட்டார். அண்ணன் கோபாலன் வீட்டில் போய் அவர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். நான் ஃபோன் அடித்தேன், சரவணன் அவரை கூப்பிட்டீங்களா? இல்லை, வேறு பேசியிருக்கீங்க. கூப்பிடுங்க, இன்னைக்கு இப்போ ஃபங்க்ஷன் கூப்பிடுங்கன்னா கூப்பிட மாட்டேன்ட்டார். ஃபோனை கொடுங்க, நானாவது அவரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் சார்கிட்ட நான் தான் கூப்பிட்டேன். நான் தான் சார் உங்களை அழைச்சேன், அவரை நான் தான் அழைச்சேன். அண்ணே அதுக்கு தானே வந்திருக்காரு. இல்லை, நாங்கள் வேறு கதை பேசுகிறோமே, புத்தகம் ரிலீஸா எப்போ? அண்ணே இன்னைக்கு இத்தனாம் தேதி. அதை சொல்ல தானே வந்தவர் வேறு கதையாக பேசிகிட்டு இருக்கார். கடைசி வரைக்கும் சொல்ல, நான் சொல்லாட்டி அப்படியே வந்திருப்பார். தனக்காக எதையும் கேட்க மாட்டார், மற்றவங்களுக்காக கேட்குறது தான் சரவணன். அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு முத சரவணனை காமிக்கும்போது நான் முத அவரை பார்க்குறேன் எங்கன்னா, ஆனந்த விகடன் வாசலில் பார்க்குறேன். நான் என்னோடய இன்விடேஷன், சுப்பிரமணியோட இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தேன் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. அப்போ என்னோடய பிஆர்ஓ பார்த்தார். அதான் வந்து சரவணன், அவன்கிட்ட மட்டும் நீ பேச்சே வச்சுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அமீர் அண்ணன் பிரச்சனை இல்லை, பருத்தி வீரன் வராமல் காரணம் இவர் எழுதின ஜூனியர் ஒன்றில் கட்டுரை தான். அதனால நீ பேசியாத, வாய் கொடுத்துறாங்க. நான் சரவணனை பார்த்து ஓடி ஒளிஞ்சிருவேன். அந்த சரவணன் வந்தாங்கன்னா இந்த பக்கம் ஒளிவேன். நான் அவரோட சந்தித்ததே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான், நான் ஒரு வருஷம் 2010 தான் அவரை நான் சந்தித்தேன். இப்போ வரைக்கும் எங்கள் நட்பு அதுக்கப்புறம் விடாமல் தொடருது. அவருக்காக நான் நிற்கிறதும் எதுவும் தான். எல்லாருமே கேட்பாங்க, என்னுடைய நலம் விரும்பிகள்லாம் கேட்பாங்க, எதுக்கு சரவணன் அடுத்தடுத்து படம் கொடுத்துட்டே இருக்கீங்க, ஏன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சத்யான் என் நண்பன் ஒருத்தன் நண்பரில் என்னோடய காஸ்டியூம் டிசைன் கூட கேட்பார். எல்லாருமே கேட்பாங்க, ஏன் சார் நீங்கள் அவங்களாம் ஏமாறாங்க, அவரை ஏன் நம்புறீங்கன்னு. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ, அசோக் இறந்தப்போ ஒரு 5-6 பேர்த்துக்கு தான், என் மாப்பிள்ளையை பத்திரமா பார்த்துங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, தயவுசெய்து பார்த்துக்கோங்கன்னாரு. என் கூட கடைசி வரைக்கும் என்னை பார்த்துக்கு நிற்கிற சரவணன் தான். அவனுக்காக நான் உயிரே கொடுக்கணும். படம் கொடுக்குறதுல என்ன, ஃபெயிலியர் ஆனால் என்ன, தோல்வி அடைஞ்சா என்ன, அதை பார்க்கவே மாட்டேன். எனக்கு அப்போ நின்ன ஒருத்தர் இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு. எனக்கு பிரச்சனைனா வந்து நிற்கும் போது ஃபோன் பண்ணும்போது ஒரு ஆறுதல் தான். நம்ம வந்து பணம் இழந்தப்போ, நான் அதுக்கு அடிக்கடி சொல்லுவேன், பணம் இழந்தப்போ நமக்கு அவன் காசு கொடுத்தலாம் அவர் எனக்கு உதவவே இல்லை, எந்த விதத்துலையும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணலை. நான் தான் அதை முடிஞ்சேன், நான் தான் உழைச்சேன். ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு நண்பர் இருக்கான் பாருங்க கூட. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு இவ்வளோ ஃபீல் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லும் போது நம்ம அதிலேருந்து வெளியில் வந்துடுவோம். சார் கவலைப்படாதீங்க சார், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் சார்னு சொல்லுவார். அப்போ நான் அதுதான் கொடுத்தேன். அப்போ தான் நந்தன் படம் வரும்போது நான் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க தான் போனேன். அந்த பிடிஓ ஆஃபீஸர் கேரக்டர் தான் என்னை கூப்பிட்டாரு. போய் இறங்கிட்டேன். பார்த்தேன், என்னங்க என்னென்ன ஷூட்டிங் நடக்காதுங்க என்னன்றது. ஆனால் அவர் தான் ப்ரொடியூசரு. இல்லை, எனக்கும் இதுக்கும் மனஸ்தாபம் வந்துருச்சு, ஹீரோவாக நடிக்கிறவருக்கும், அதனால் படம் பண்ணலை, கிளம்புனேன். என்ன நீங்கள் இவ்வளோ பணம் போட்டுட்டு ஏங்க அப்படின்னேன். இப்போ என்ன பண்ணுறேன், சரி நான் ஹீரோவாக நடிக்கவான்னு கேட்டேன். நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், அவரை நடிக்க வைக்கணும்னு கேட்கல. அவரை காப்பாற்றணும், போயிட்டு வர முடியாதுன்னு அந்த இடத்துல ஒரு தத்தளிச்சுட்டு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் நடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த கேரக்டர் எப்படி நடிக்கிறேன்னா நான் யோசிக்கவும் அவரும் யோசிக்கலை. இப்போ என்னென்னா, ஒரு 7 நாள் டைம் கொடுங்க, அது வரைக்கும் ஹீரோயினை வச்சு எடுத்துக்கிட்டே இருங்க, ஏதாவது எடுத்துகிட்ருக்கேன், நான் 7 நாள் நான் தயார்படுத்திட்டு வரேன். நான் தயார்படுத்தி என்னை கருப்பாக்கி வந்து நடித்ததான் நந்தன்ற அந்த படம். புத்தகங்களை தொடர்ந்து படிக்கிறவர்களுக்கு தெரியும் புத்தகங்கள் நமக்கு எவ்வளவு நிரந்தரமான தோழர்கள் என்று. மனித சமுதாயத்துக்கு நிரந்தரமான விடுதலைய புத்தகம் மூலம் அடைய முடியும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அந்த வகையில விடுதலை சிந்தனை கொண்ட எழுத்தாளரும் இயக்குனரும் என்னுடைய சிறந்த நண்பருமான திரு இரா சரவணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவரிடமிருந்து இது மாதிரி படைப்புகள் வர்றது எனக்கு மகிழ்ச்சியை தவிர ஆச்சரியம் கிடையாது. மனிதர்களை பேரன்பு கொண்டு
மனிதர்களை காதலிக்கக்கூடிய ஒரு கலைஞனுக்கு அதே மனிதர்கள் சில நேரங்களில் பொருளாதாரத்திற்காகவும் அதிகாரத்துக்காகவும் சில சல்லித்தனங்களை செய்யும் பொழுது அதை நுணுக்கமாக உணர்ந்த அந்த படைப்பை படைப்பாளியோட உன்னதமான கோபத்தோட வெளிப்பாடாதான் நான் இந்த படைப்பை பார்க்கிறேன். இவர் சார் சொல்லியிருப்பாரு, இந்த கதையோட துவக்கத்திலே முதல் வரியிலே பாத்தீங்கன்னா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் மகத்தான சல்லித்தனத்தை செய்ய தொடங்கிவிட்டான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. அதுல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய இலக்கிய ஆசானான ஐயா நாகராஜன் அவர்களுக்கு அவர் செலுத்திய மரியாதை, அவர் மீது கொண்ட பற்றும் அதில் எனக்கு தெரிகிறது. இவர் மனிதர்கள் மீது மட்டும் பேரன்பும் காதலும் கொள்ளவில்லை, இயற்கை மீதும் பேரன்பும் காதலும் கொண்டுள்ளார் என்பது ஆங்காங்கே இந்த கதையில் எட்டி பார்க்கும் இயற்கையின் மீதான ஆராதனையே வெளிப்படுத்துகிறது. பேரன்பு காதல் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. இவருடைய மறிக்கொழுந்து கதாபாத்திரம் எழுத்தாளர் பிரபஞ்சன் ஐயா சொல்லியிருப்பாரு, எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு பூ பூக்கத்தான் செய்கிறது என்று கூறியிருப்பார். 2 யுவராஜுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா மிக முக்கிய மனுஷியை மறந்துட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. அவங்க ஒரு ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிற ஒருத்தங்க. அவங்க அதாவது எங்கள் பக்கத்து ஊராக இருந்தால் கூட எனக்கு அவங்களுடைய விஷயங்களை பெருசாக தெரியாது. ஆனால் யுவராஜ் சில விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு ஐஏஎஸ் நோக்கி வர்ற பிள்ளைங்க படிக்க சிரமப்படுறப்போ அவங்களுக்கான படிப்பு மட்டும் இல்லை, அவங்களுக்கான சாப்பாடு தொடங்கி தங்குற இடம் வரைக்கும் அவங்க கொடுக்குற விஷயங்கள்லாம் எனக்கு யுவராஜ் சொல்லி தான் தெரியும். எப்போவுமே நமக்கு வர்ற பிரச்சனை மற்றவங்களுக்கு வந்தால் ஓகே அப்படின்னு நினைக்கிற மனநிலையில் இருக்கிறப்போ, நான் ஐஏஎஸ் படிக்கிறப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டத்தை மற்றவங்க யாரும் அனுபவிச்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு மிகச்சிறந்த ஐஏஎஸ் அகாடமி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க இங்கே நேரில் குறிப்பாக சங்காரத்தை இந்த குறிப்பிட்ட 2 நாட்கள் கூட படித்து இவ்வளவு ஆத்மார்த்தமான கருத்துக்களை சொல்லுவாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், உங்களுடைய கருத்து மிக வலிமையானது, நன்றி. குறிப்பாக பாருங்க, அதாவது எனக்கு உயிருக்குயிராக பழகுற சசி சார் எனக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு போறாரு. நான் கொஞ்ச நாள் தான் பழகின நக்கீரன் கோபாலன்னு என்னை காப்பாத்திட்டு போறாரு. நான் எதை சொல்ல வரேன்னு தெரியும் உங்களுக்கு. சமர்ப்பணம் மறிக்குழுந்து அப்படின்னு போட்டிருந்தேன். நான் எல்லாருக்குமே இது ஈஸியா புரியுமே அப்படின்னு சொல்லிதான் சமர்ப்பணம் என் மறிக்குழுந்து அப்படின்னு எழுதியிருந்தேன்.